நடராஜன் ப்ரோ. என்ன வேலை பார்க்க? போய் டாஸ்மாக் வேலை பார்த்துருக்கேன் காரில். உடம்பு எப்படி இருக்குது இப்போ? நல்லா இருக்கு. எந்த வார்டில் இருக்குது? ஒன்றான மூணு எடுக்கு. எந்த 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 ஹாஸ்பிட்டல்? ஜிஹெச் தானே. சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். பேர் என்ன? நடராஜன் ப்ரோ. என்ன வேலை பார்க்க? போய் டாஸ்மாக் வேலை பார்த்துருக்கேன் காரில். உடம்பு எப்படி இருக்குது இப்போ? நல்லா இருக்கு. எந்த வார்டில் இருக்குது? ஒன்றான மூணு எடுக்கு. எந்த 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 ஹாஸ்பிட்டல்? ஜிஹெச் தானே. சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். பேர் என்ன? நடராஜன் ப்ரோ. அருணாச்சலம் வழக்கில் புதிய வீடியோ ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. காவல் நிலையத்தில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மயங்கி விழுந்த அருணாச்சலம் மருத்துவமனையில் உயிரிழந்த நிலையில் தற்போது அவரது புதிய வீடியோ ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துமோகன். வணக்கம் முத்துமோகன், இது குறித்த விரிவான தகவல். வணக்கம் ஜெரணி. தூத்துக்குடி அமதா நகரை சேர்ந்த வாலிபர் அருணாச்சலம் கடந்த 17ஆம் தேதி காவல் நிலையத்தில் மயங்கி விழுந்து பின்பு தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததை தொடர்ந்து அவரது உடல் கடந்த 24ஆம் தேதி தகனம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கும் போது அருணாச்சலம் காவல்துறையின் விசாரணைக்கு தகுந்த பதிலளிக்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி அமதா நகர் 1வது தெரு பகுதியைச் சேர்ந்தவர் வாலிபர் அருணாச்சலம். இவர் தூத்துக்குடி 3வது மைல் பகுதி அருகே அமைந்துள்ள ஒரு அரசு மதுபான கடை மதுபான கூடத்தில் பார் ஊழியராக வெளிப்பார்த்து வந்துள்ளார். இவர் அரசு மதுபான கடை மூடப்பட்டிருக்கும் நேரங்களில் மதுபானம் விற்பனை செய்யும் பணியில் செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதி அரசு மதுபான கடை மூடியிருக்கும் நேரத்தில் வாலிபர் அருணாச்சலம் அந்த பகுதியில் வைத்து மதுபானம் விற்பனை செய்துள்ளார். இதைத் தொடர்ந்து அங்கே விசாரணை நடத்திய தென்பாகம் காவல் நிலையத்தினர் வாலிபர் அருணாச்சலத்தை 120 மதுபாட்டிலுடன் கைது செய்து விசாரணைக்காக தூத்துக்குடி தென்பாகம் காவல் நிலையம் அழைத்து சென்றனர். அங்கே வைத்து அவரை அரசு மதுபானத்தை சட்டவிரோதமாக விற்பனை செய்ததாக வழக்கு பதிவு செய்து வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு அவரை கைது செய்து சிறையில் அடைப்பதற்கான நடவடிக்கையில் காவல்துறை ஈடுபட்டுக் கொண்டனர். இதைத் தொடர்ந்து அன்று இரவு தென்பாகம் காவல் நிலையத்தில் வைத்து வாலிபர் அருணாச்சலம் திடீரென மயங்கி விழுந்துள்ளார். இதில் அவருக்கு லேசான காயம் ஏற்பட்டதை தொடர்ந்து அவரை உடனடியாக அருகே உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு காவல்துறையினர் சேர்த்தனர். இந்த நிலையில் அவருக்கு பெண்களில் ஏற்பட்ட ரத்த கசிவு காரணமாக கடந்த 20ஆம் தேதி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சிகிச்சை அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து கடந்த 23ஆம் தேதி அதிகாலை வாலிபர் அருணாச்சலம் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக இருந்தார். இதைத் தொடர்ந்து அவரது உறவினர்கள் அருணாச்சலம் காவல்துறையினர் தாக்கியதால் தான் உயிரிழந்தார் என்று கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பாக நீதி விசாரணை வேண்டும்னா உடலை வாங்கும் மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து காவல்துறையினர் அருணாச்சலம் குடும்பத்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க வைத்தனர். அவர்களிடம் அந்த அருணாச்சலத்தின் உடல் பிரேத பரிசோதனை குற்றவியல் நீதித்துறை நடுவர் முன்பு நடைபெற வேண்டும். இது தொடர்பாக குற்றவியல் நீதித்துறை நடுவர் விசாரணை நடத்த வேண்டும். மேலும் அருணாச்சலத்தின் பிரேத பரிசோதனை முழுவதுமாக வீடியோ பதிவு செய்ய வேண்டும். சிறப்பு பிரேத பரிசோதனை மருத்துவ குழுவினரால் பிரேத பரிசோதனை செய்யப்படும் என்று கோரிக்கை விடுத்தனர். இதைத் தொடர்ந்து அவர்களது குடும்பத்தினர் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு கடந்த 24ஆம் தேதி அருணாச்சலம் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவர்கள் குடும்பத்தினரிடம் காவல்துறையால் ஒப்படைக்கப்பட்டு பின்னர் அருணாச்சலம் உடல் தகனம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 23ஆம் தேதி அருணாச்சலம் காவல்துறையால் தாக்கப்பட்டு உயிரிழந்தார் என்பதை தொடர்ந்து காவல்துறையினர் அப்போது தென்பாகம் காவல் நிலையத்தில் அவர் காவல்துறை சோதனைக்கு அருணாச்சலம் முற்படும் போது அவர் நன்றாக சோதனைக்கு காவல்துறை சோதனையின் போது இந்த வீடியோ வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தியது. அதைத் தொடர்ந்து காவல் நிலையத்தில் அவர் மயங்கி சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் அருணாச்சலத்தின் உடற்குறாய்வு இன்னும் வெளிவராத நிலையில் தற்போது அருணாச்சலம் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த 18ஆம் தேதி காலை சிகிச்சையில் இருக்கும் போது அங்கே வந்த ஒரு காவலர் அவரிடம் விசாரணை நடத்தினார். உங்களது பெயர் என்ன, நீங்கள் சாப்பிட்டீர்களா மற்றும் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்ற கேள்விகளுக்கு அவர் என்னோட பெயர் அருணாச்சலம், நான் காலையில் சாப்பிட்டு விட்டேன், நன்றாக இருக்கிறேன். மேலும் அவர் தனக்கு தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தான் இருப்பதாக கூறி உள்ளார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முத்துமோகன், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.